தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தட்சணகாசி காலபைரவர் ஆலயம் அமைந்திருப்பது நாம் அனைவரும் அறிந்தது. இந்த கோவிலுடைய வரலாறுகள் மற்றும் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது, வள்ளல் அதியமான் ஆட்சி செய்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோவில். அந்த காலகட்டத்தில் அதியமான் அவர்களுக்கு நிறைய மனத்தாங்கல்களும், அவர் ஆட்சி செய்த இடங்களில் நிறைய வறட்சியும், அது மட்டும் இல்லாமல் எதிரி நாடுகள் எந்த நேரத்திலும் போர் தொடுக்கலாம் என்ற அச்சமும் நிலவிய காலகட்டம். இந்த நேரத்தில் தன்னுடைய அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சபோது அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும், அந்த காவல் தெய்வம் தான் நம் நாட்டையும் நம் மக்களையும் பாதுகாக்கும், அதுக்காக ஒரு காவல் தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான காவல் தெய்வம் அப்படின்னு தேடும்போது நம்முடைய வள்ளல் அதியமான் மன்னனுக்கு சொன்னது பார்த்திங்கன்னா காலபைரவர் சொல்லியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் காலபைரவர் காசியில் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. அதனால் வள்ளல் அதியமான் அவர்கள் அமைச்சர்களை அனுப்பிச்சு காசியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மாதிரியே தத்ரூபமான தட்சணகாசி காலபைரவரை இங்கே நம்ம தருமபுரி அதியமான் கோட்டையில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த காலபைரவர் திருக்கோவிலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக புண்ணியம் வாய்ந்த நதிகளிலிருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டு அதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலமாக மாற்றுறாங்க. பொதுவாக தட்சணகாசி காலபைரவர் ஒரு காவல் தெய்வமாக மட்டும் இல்லாமல் அவருக்கு தேய்பிறை அஷ்டமி நவமி நாட்களில் வெண்பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது அந்த காலம் தொட்டே இப்போ வர நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள், அஷ்டமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக தோஷங்கள் நீங்கவும் தீபங்கள் ஏற்றி பெண்கள் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் கர்நாடகா முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம தருமபுரி அதியமான் கோட்டை தட்சணகாசி காலபைரவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீ தட்சணகாசி காலபைரவர் ஆலயம் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இங்கே தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், காலை 6 மணிக்கு கணபதி ஹோமமும், 64 பைரவர் ஹோமம், ஏகாந்த ருத்ர ஹோமம், காலை 8 மணிக்கு கோபூஜை, அஸ்பத பூஜை, காலை 8:30 மணிக்கு பைரவர் உற்சவர் மூர்த்தி திருக்கோயிலை வலம் வருதல், காலை 9 மணிக்கு 18 வகையான அபிஷேகங்கள் நடந்தது. வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் அளிச்சிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து நைட்டு 10:30 மணிக்கு 1008 கிலோ மிளகாய், 108 கிலோ மிளகு சத்ரு சம்கார யாகமும், 64 பைரவர் யாகமும், மகா குருதி பூஜையும், இரவு 2:30 மணிக்கு பைரவர் சாமி பல்லக்கில் திருக்கோயிலை வலம் வருதலும், காலையில் 3 மணிக்கு 108 லிட்டர் பால் கலச அபிஷேகமும் 8 வகையான பால் அபிஷேகமும் நடந்தது. இந்த அபிஷேகங்களில் கர்நாடக முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமார், சுகாதாரத்துறை அமைச்சரும் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவோட நண்பருமான இவர் தருமபுரி அதியமான் கோட்டை காலபைரவர் கோவிலில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டார். இவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடந்தது. மற்றும் இந்த கோவிலுக்கு தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பெங்களூரு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் காலபைரவரை தரிசனம் செய்ய இங்கே செல்கிறாங்க. இந்த கோவிலில் வழிபட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்படுவதாகவும் பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் தினசரி தரிசனம் செஞ்சுட்டு போகிறது இந்த கோவிலுடைய கூடுதல் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு.
ಮುಂಚೆ ಬನ್ನಿ ಬೇಡ ಅಭಿಷೇಕ ಸರ್ ಸರ್ தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு தட்சணகாசி காலபைரவர் ஆலயம் அமைந்திருப்பது நாம் அனைவரும் அறிந்தது. இந்த கோவிலுடைய வரலாறுகள் மற்றும் சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது வள்ளல் அதியமான் ஆட்சி செய்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த கோவில். அந்த காலகட்டத்தில் அதியமான் அவர்களுக்கு நிறைய மனத்தாங்கல்களும் அவர் ஆட்சி செய்த இடங்களில் நிறைய வறட்சியும், அது மட்டும் இல்லாமல் எதிரி நாடுகள் எந்த நேரத்திலும் போர் தொடுக்கலாம் என்ற அச்சமும் நிலவிய காலகட்டம். இந்த நேரத்தில் தன்னுடைய அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை செஞ்சபோது அவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு காவல் தெய்வம் வேணும், அந்த காவல் தெய்வம் தான் நம் நாட்டையும் நம் மக்களையும் பாதுகாக்கும், அதுக்காக ஒரு காவல் தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான காவல் தெய்வம் அப்படின்னு தேடும்போது நம்முடைய வள்ளல் அதியமான் மன்னனுக்கு சொன்னது பார்த்திங்கன்னா காலபைரவர் சொல்லியிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் காலபைரவர் காசியில் மட்டும்தான் இருந்திருக்கிறாரு. அதனால் வள்ளல் அதியமான் அவர்கள் அமைச்சர்களை அனுப்பிச்சு காசியில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய மாதிரியே தத்ரூபமான தட்சணகாசி காலபைரவரை இங்கே நம்ம தருமபுரி அதியமான் கோட்டையில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இந்த காலபைரவர் திருக்கோவிலுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக புண்ணியம் வாய்ந்த நதிகளிலிருந்து புனித தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டு அதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தலமாக மாற்றுறாங்க. பொதுவாக தட்சணகாசி காலபைரவர் ஒரு காவல் தெய்வமாக மட்டும் இல்லாமல் அவருக்கு தேய்பிறை அஷ்டமி நவமி நாட்களில் வெண்பூசணியில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் என்பது அந்த காலம் தொட்டே இப்போ வர நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை நாட்களில் சிறப்பு வழிபாடுகள், அஷ்டமி நாட்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கமாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக தோஷங்கள் நீங்கவும் தீபங்கள் ஏற்றி பெண்கள் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில் கர்நாடகா முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமார், சுகாதாரத்துறை அமைச்சர் நம்ம தருமபுரி அதியமான் கோட்டை தட்சணகாசி காலபைரவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீ தட்சணகாசி காலபைரவர் ஆலயம் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இங்கே தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு காலையில் 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனமும், காலை 6 மணிக்கு கணபதி ஹோமமும், 64 பைரவர் ஹோமம், ஏகாந்த ருத்ர ஹோமம், காலை 8 மணிக்கு கோபூஜை, அஸ்பத பூஜை, காலை 8:30 மணிக்கு பைரவர் உற்சவர் மூர்த்தி திருக்கோயிலை வலம் வருதல், காலை 9 மணிக்கு 18 வகையான அபிஷேகங்கள் நடந்தது. வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு சுவாமி தரிசனம் அளிச்சிருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து நைட்டு 10:30 மணிக்கு 1008 கிலோ மிளகாய், 108 கிலோ மிளகு சத்ரு சம்கார யாகமும், 64 பைரவர் யாகமும், மகா குருதி பூஜையும், இரவு 2:30 மணிக்கு பைரவர் சாமி பல்லக்கில் திருக்கோயிலை வலம் வருதலும், காலையில் 3 மணிக்கு 108 லிட்டர் பால் கலச அபிஷேகமும் 8 வகையான பால் அபிஷேகமும் நடந்தது. இந்த அபிஷேகங்களில் கர்நாடக முன்னாள் சபாநாயகர் ரமேஷ்குமார், சுகாதாரத்துறை அமைச்சரும் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவோட நண்பருமான இவர் தருமபுரி அதியமான் கோட்டை காலபைரவர் கோவிலில் நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகத்தில் கலந்துக்கிட்டார். இவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடந்தது. மற்றும் இந்த கோவிலுக்கு தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பெங்களூரு, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் காலபைரவரை தரிசனம் செய்ய இங்கே செல்கிறாங்க. இந்த கோவிலில் வழிபட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேற்றப்படுவதாகவும் பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் தினசரி தரிசனம் செஞ்சுட்டு போகிறது இந்த கோவிலுடைய கூடுதல் சிறப்பாக இருந்துகிட்ருக்கு.